போக்குவரத்து தொழிலாளர் ஊதிய பிரச்சினை குறித்து தமிழக அரசு 11 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளது. இந்த குழு தங்களை அழைக்கும் போது அதனுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அச்சங்கத்தின் பொருளாளர் நடராஜனுடன் எமது செய்தியாளர் பாஸ்கர் நடத்திய நேர்காணலை தற்போது காண்போம். தொமுசாவுடைய பொருளாளர் நடராஜன் நம்மிடம் இருக்காரு. தமிழக அரசு சார்பாக 11 பேர் கொண்ட குழு அமைத்திருக்காங்க. எப்போது பேச்சுவார்த்தை நடத்தப்படும், பேச்சுவார்த்தையின் போது என்னென்ன கோரிக்கைகள் தொமுசா சார்பாக முன்வைக்கப்படும்? 11 பேர் கொண்ட குழுவை அரசு அமைத்து இன்றைக்கு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அரசாணை கிடைக்கப்பட்டதற்கு பிறகு அந்த குழுவினர் எங்களை எப்போது அழைக்கிறார் என்ற தகவல் இன்னும் எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக தெரியவில்லை. அந்த குழு அழைத்தால் உடனடியாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த கோரிக்கை ஏற்கனவே கோரிக்கை பட்டியலில் 22 பிரதான கோரிக்கைகளை அளித்திருக்கிறோம். அதில் 50% ஊதியத்தை உயர்த்த வேண்டும் என்கிற கோரிக்கை, பணியாளர் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்கிற கோரிக்கை, இன்னும் பணிநிலைகள் சம்பந்தப்பட்ட பல்வேறு கோரிக்கை, ஓட்டுகிற நேரம், ஓட்டுகிற தூரம், இவைகளை போன்ற பல்வேறு பிரச்சனைகளை வலியுறுத்தியிருக்கிறோம். ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த பணிக்கொடை, ஓய்வூதியம் உள்ளிட்ட பிரச்சனைகள் மீதும் இருக்கிற பிரச்சனைகளை உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்கிற நிலைப்பாட்டோடு பேச்சுவார்த்தை கலந்து கொண்டு வலியுறுத்துவோம். ஏற்கனவே தொழிலாளர் வேலை நிறுத்தும் போது பல்வேறு தொழிலாளர்கள் மீது அவங்க மீது வழக்குகள் போடப்பட்டிருக்கு. அந்த வழக்குகள் திரும்ப பெற்றிருக்காங்களா? இந்த சந்திப்பின் போது 22 கோரிக்கையோடு சேர்த்து இந்த மாதிரி கோரிக்கைகள் முன்வைக்கப்படுமா? ஏற்கனவே ஒரு 22,000 தொழிலாளர்கள் இந்த வேலை நிறுத்தத்தை ஒட்டி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு 4,000 பேர் சிறைச்சாலையிலும் மற்ற இடங்களிலும் வைக்கப்பட்டு இன்றைய தினம் அவர்கள் பெரும்பகுதியினர் விடுவிக்கப்பட்டு இன்றைய தினம் எங்களுக்கு கிடைத்திருக்கிற தகவல் அடிப்படையில் ஒரு 340 பேர் தனிப்பட்ட வழக்குகளில் பேருந்துகளை தாக்கியதாக, நபர்களை தாக்கியதாக பல்வேறு வழக்குகளில் 340 பேர் வரை சிறைச்சாலையில் உள்ளார்கள். அவர்களை விடுவிப்பதற்கான ஏற்பாடுகளை அரசிடம் நேற்றைக்கு கூட பேசியிருக்கிறோம். அவர்களும் முயற்சிக்கிறார்கள். நாங்களும் நீதிமன்றத்தின் வாயிலாக அதை முயற்சி செய்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம். அந்த வகையில் அவர்களை விடுவிக்க தொழிற்சங்கமும் முயற்சி மேற்கொண்டு வருகிறது. ஊதிய உயர்வு குழுவாக இந்த தமிழக அரசு 11 பேர் கொண்டு வருவது தற்காலிகமாக அமைச்சிருக்காங்க. இந்த வேலைநிறுத்தம் தொடர்பாக அதுக்கப்புறம் நிரந்தரமாக அது மாதிரி குழு அமைக்கணும்னு கோரிக்கை முன்வைக்கப்படுமா? நிரந்தரமாக குழு அமைக்கிற வழக்கம் இதுவரை நம்மிடம் இல்லை. அந்த ஊதிய உயர்வு பிரச்சனை பேசுகிற வரை அந்த குழு நடைமுறையில் இருக்கும். ஊதிய உயர்வு பிரச்சனை முடிந்து ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் அந்த குழு கலைக்கப்பட்டுவிடும். ஆனால் நாங்கள் ஏற்கனவே நிரந்தரமாக இத்தகைய குழு ஒன்று இருக்க வேண்டும். பல்வேறு பிரச்சனைகள் அவ்வப்போது இந்த ஒப்பந்தங்களில் ஏற்படக்கூட முரண்பாடுகளை தீர்க்கக்கூட இத்தகைய குழு வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறோம். இந்த ஒப்பந்தத்தில் அது பிரதானமாக வலியுறுத்தி அந்த குழு அமைப்பதற்கும் நாங்கள் ஆவணம் செய்வோம், நாங்கள் கோரிக்கை வைப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஊதிய உயர்வு தொடர்பாக போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணும் பொருட்டு 11 பேர் கொண்ட தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தி போக்குவரத்து தொழிலாளர்களுடைய ஊதிய உயர்வுக்கு நிரந்தரமாக தீர்வு காணப்படும். தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சகாயராஜுடன் பாஸ்கரன்.